السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وكانوا يتقون. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أصحابي كالنجوم وبأيهم اقتديتم اقتديتم. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருள் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதமான மிக புனிதமான வாழ்க்கையை, வரலாற்றை, சிறந்த போதனைகளை இங்கே நாம் நமக்கிடையே பேசி நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். இங்கே இத்தனை நாட்களும் அவன் எதை பேச வைத்தானோ அதை நமது வாழ்க்கையில் மலர தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, இன்றைய தினம் சஹாபி பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமையான சஹாபிகள். சஹாபி என்று சொன்னால் நபியை பார்த்து நபியின் தர்பாரில் ஈமான் கொண்டவர்கள். அவர்களை பார்க்கிற பாக்கியமே மகத்தானது. அவர்களுடனேயே சகவாசத்தில் இருந்தவர்கள், அவர்களோடு பழகியவர்கள், அவர்களின் அருகாமையை நசீபாக பெற்றவர்கள், அவர்களை இமாமாக ஆக்கி பின்னாலே நின்று தொழுகிற பாக்கியம் பெற்றவர்கள், நபியுடன் கூடியிருந்து சாப்பிடுகிற வாய்ப்பை பெற்றவர்கள், நபியின் உன்னதமான துஆவிலே ஒன்றிணைந்த பெருமக்கள். அவர்களை வேறு யாரோடும் ஒப்பிடுவதற்கு எந்த வகையிலும் மகாந்தரம் இல்லை. அவர்களின் தகுதியையும் அந்தஸ்தையும் இந்த உலகத்தில் வேறு யாராலும் பெற இயலாது. ஹஜ்ரத் மாபூப் சுப்ஹானி அப்துல் காதிர் ஜீலானி ஒரு கட்டத்தில் சொல்வார்கள்,
நானும் என் போன்ற வலிமார்களும் சஹாபிகளின் கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை, கடைசி தரத்தில் வாழ்ந்தார்களே அந்த சஹாபி, அவர் பயணிக்கிற போது ஒட்டகத்தில் அவர் பயணமாகிற போது அந்த ஒட்டக கால் குழம்பு பட்டு பறக்கும் தூசிக்கு கூட நாங்கள் சமம் இல்லை. மெய்நிலை கண்ட ஞானி ஹஜ்ரத் அப்துல் காதிர் ஜீலானி சொல்வார்கள், சஹாபிகளின் ஒட்டகத்தினுடைய குதிரைகளுடைய கால் குழம்பு பட்டு பறக்கும் தூசிக்கு என் போன்ற வலிமார்கள் சமமாக மாட்டார்கள். எத்தனை தகுதியுடைய பெருமக்கள், மிகச்சிறந்த வாழ்க்கையின் சிகரம், அல்லாஹ்வின் நெருக்கம் பெறுவதில் அவர்களுக்கு நிகர் இந்த உலகில் யாரும் இல்லை. மனித இனத்தின் மீது இரக்கம் காட்டுவதில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. ஒழுக்கத்தின் உருவிடமாக திகழ்வதில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. வாழ்க்கையின் எந்த கோணத்தில் பார்த்தாலும் மிக பண்பட்ட பெருமக்கள், மிகச் சீரிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட சீதேவிகள். ஹஜ்ரத் ரபியாத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் வாழ்க்கை குறித்து ஒரு செய்தி பதிவு செய்யப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் நேரம், தஹஜ்ஜத்தில் எழுந்திருக்கிறார். தஹஜ்ஜத் நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்திருக்கிறார்கள். எழுந்திருச்சு வர்றாங்க மஸ்ஜித் நபவியில. மதீனாவில கொஞ்சம் குளிரும் பனியும் இருந்தால் அது கொஞ்சம் கடுமையாகவே தெரியும். மதீனாவின் குளிரும் மதீனாவின் பனியும் எப்பவுமே கொஞ்சம் வேகமாக இருக்கும். பனி நிறைந்த காலம். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுக்கு எழுந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையின் அனைத்து பகுதியையும் பாதுகாத்து வைத்தார்கள். தஹஜ்ஜுக்கு எழுந்திருத்தவுடன் என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்டார். நபி அவர்கள் தஹஜ்ஜுக்கு எழுந்திருத்தவுடன் தக்பீர் கட்டுவதற்கு முன்பாக அவங்க நின்று ஓதுவார்கள். அல்லாஹு அக்பர் 10 தடவை சொல்வாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் 10 தடவை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் 10 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தடவை. ஐந்தாவதா அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 10 தடவை. இந்த 50 முதல்ல சொல்றான். எப்போ? தஹஜ்ஜுக்கு எழுந்திருச்ச உடனே. அல்லாஹ் நம்ம எல்லாரும் தஹஜ்ஜுல இருந்து தௌபீக் செய்வாங்க. அது நீங்க மலேசியால ரொம்ப லேசு தஹஜ்ஜுத். ஏன்னா நம்ம ஊர்ல 3 மணிக்கு 3:30 மணிக்கு எந்திரிக்கணும். அதனால இங்க மலேசியாவில் நீங்க 5 மணிக்கு 5:15 5:30 எஞ்சா கூட தஹஜ்ஜுத் வரலாம். அல்லாஹ்வுடைய கிருபையில சுபு 6:05 தான் வருது. எனக்கெல்லாம் ரொம்ப ராகத்தா இருக்கு. நான் 5 மணிக்கு தான் எழுந்திருச்சாலும் கூட 1 மணி நேரம் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல 3:45 மொழி வந்துருக்கு. அந்த 3:45 மொழி வந்துட்டு இருக்கு. அந்த 3:45 எஞ்சோம்னா 2.5 மணி நேரம் இருக்கு. இங்க உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நீங்க 5 மணிக்கு எழுந்திருந்தாலும் தஹஜ்ஜத் வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லாஹ்வும் அடியானும் நெருங்கும் மிகச்சிறந்த இடம் தஹஜ்ஜத். அல்லாஹ் அடியார்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிற இடம் தஹஜ்ஜத். தீர்க்க முடியாத பிரச்சனை இன்று இருக்கிறதா? அந்த தஹஜ்ஜத்தில் கையேந்தி வாருங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்வேன், அல்லாஹ் மறுப்பதில்லை. அல்லாஹ் கபூல் செய்வானா? ஆமீன். வாழ்க்கையில பிரச்சனையின் போது அவனை விடுத்தும் யாரால் கொடுக்க முடியும்? சின்ன கஷ்டமா பிரச்சனையா? தஹஜ்ஜத்தை கையாண்டு பாருங்கள். வாழ்க்கையில் அடியார்களும் அல்லாஹ்வும் நெருங்கும் மிக புனிதமான வாய்ப்புக்குரிய ஒரு வணக்கம் தஹஜ்ஜத்துடைய வணக்கம். அது சுபூல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி வரைக்கும் தொழலாம். சுபு வரைக்கும் கூட அனுமதி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்க 5:30 மணிக்கு நாளையிலிருந்து ஹயாத்தாக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறவங்களும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து தொழுவதற்கு அல்லாஹ் தௌபீக் செய்வானா? கொஞ்சம் பழக்கி பாருங்கள். இளைஞர்களுக்கும் நான் சொல்கிறேன், அன்று பொழுது பூர நிம்மதியா இருக்கும். தஹஜ்ஜத் தொழுதீங்க, அன்று பூர நிம்மதி. உங்க வீட்டு பெண்களை தஹஜ்ஜத்துக்கு எழுப்பி விடுங்கள். என் அன்பு சகோதரிகள் நிரம்ப மேலே வந்திருக்கிறார்கள். நான் சொல்வேன், நீங்கள் தஹஜ்ஜத் தொழுது பழகுங்கள். உங்கள் குடும்பம் நிம்மதியின் உச்சநிலையை பெறும் இன்ஷா அல்லாஹ். சந்தேகமே கிடையாது. அப்ப தஹஜ்ஜத்துல என்ன செய்யணும்னு ரசூல் சொன்னாங்க. எழுந்திருச்ச உடனே அல்ஹம்து அல்லாஹு அக்பர் 10 தடவை ஞாபகம் வச்சுக்கங்க. அல்ஹம்துலில்லாஹ் 10 விடுத்தம், சுப்ஹானல்லாஹ் 10 விடுத்தம், லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 10 தடவை, 50 தடவை நின்னுட்டே ஓதுறாங்க. தஹஜ்ஜத் தக்பீர் கட்டுறதுக்கு முன்பாக. அதற்கு பின்பு
ஒரு அருமையான துவா அல்லாஹ்ட்ட கேட்கிறான். வாழ்க்கையில அந்த நேரத்துல எதை கேட்டால் அல்லாஹ் கொடுக்கிறான். அடியார்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம், அல்லாஹ் மாத்திரமே விழித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் எழுந்திருத்த ஒரு அடியார் அல்லாஹ்ட்ட கேட்கிறான். அல்லாஹ் தஆலா மிக மிக மகிழ்ச்சியாகி அந்த அடியாருடைய தேவைகளை பூரா கொடுக்க தயாரா இருக்கிறான். அப்ப கேட்கிறாங்க ஒரு துவா, அல்லாஹும்ம ஃபிர்லி வஹ்தினி வர்சுக்னி வஆஃபினி. அற்புதமான 4 வேண்டுகள், 4 பிரார்த்தனை. வாழ்க்கையில அத்தனை அதுல அடங்கி போச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக. வாழ்க்கையில நம்ம காலமெல்லாம் செய்த குற்றங்கள், பார்வைகளால், செவிகளால், உணர்வுகளால், செயல்களால் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு தவறும் பாவம் நடந்து கொண்டே இருக்கிற பெரிய மனிதர்கள் கூட சில நேரத்தில் சரி போயிடுறாங்களா இல்லையா? வாழ்க்கையிலே பாவங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. மன்னிப்பு தினமும் பெற வேண்டும். தஹஜ்ஜுதில் எழுந்திருத்து நின்று அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மிகச்சரியான உறவு இருக்கிற நேரம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் நான் முதல் வானத்தில் இறங்கி இருக்கிறேன். அல் மின் சாயில், என்னிடத்தில் கேட்பவர்கள் இருக்கிறார்களா? நான் அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் முதல் வானத்தில் அழைக்கிறான் என்றார்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் இறங்கி வர்றான். அரிசிலிருந்து இறங்கி முதல் வானத்தில் நின்று கூப்பிடுகிறான். என்னிடத்தில் இன்றைக்கு கேள்விகள், தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? கேளுங்கள், நான் கொடுக்கிறேன். அவன் இறங்கி நம்மை கூப்பிடும் போது நம்ம தூங்கிட்டு இருக்கலாமா? சீரடிகளை அவன் இறங்கி அழைப்பு தருகின்ற அற்புதமான நேரம். உலகத்தில் மகான்கள் எல்லாம் மகான்களாக ஆன நேரம், புனிதர்கள் எல்லாம் புனிதர்களாக ஆன நேரம், இறை தெய்வீக சக்தி உடையவர்கள் தெய்வீக சக்தியை அடைந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். நம்ம வாழ்க்கையில நிறைய காலம் மிஸ் பண்ணி இருப்போம். அல்லாஹ் மன்னித்து விட்டு இருக்கிற காலத்தை ஹயாத்தாக்க தௌஃபீக் செய்வார். அதனால நீங்க எல்லாருக்கும் சொல்ற 1000 வேலைகள் இருக்கலாம். எல்லா வேலைகளுக்கும் சக்தி பெறுவதற்கு அல்லாஹ் கொடுக்கிற நேரத்தை தஹஜ்ஜுத் தான். அதனால அந்த நேரத்தை மிஸ் பண்ண கூடாது. தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணும். தஹஜ்ஜுத்ல வெளிப்போற இல்லையா, கொஞ்சம் அட்வான்ஸா தூங்கி பழகும். அது காலையில கொஞ்சம் நேரம் தூங்கும். அற்புதமான 4 பிரார்த்தனைகளை. அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவங்களை எல்லாம் நீ மன்னிப்பாயாக. தாய்மார்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே சீடிகளை பதிவு செய்யப்படுது, திரும்ப போட்டு கேளுங்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி, என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு ரஹ்மானே. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்சுக்னி, என் வாழ்க்கைக்கு தேவையான இரணங்களை வழங்கி விடுவாயாக. எனக்கு என்ன ரிஸ்க் தேவை, எனக்கு தேவைகளை நீ கொடுப்பாயாக. குழந்தை தேவை கொடுப்பாயாக, பொருள் தேவை கொடுப்பாயாக. எல்லாம் எனக்கு தேவை உள்ள இரணங்களை வழங்கிவிடு. எனக்கு வாழ்க்கையில தரித்திரமும் மறுமையும் வந்து விடக்கூடாது. எப்ப கேட்கிறாங்க? தஹஜ்ஜுத். வியாபாரத்துக்கு கடையை திறந்துட்டு போய் உட்காருங்க. தஹஜ்ஜுத்ல கேட்டாங்க, ஒரு சுக்குனி எனக்கு ரிஸ்க் கொடுன்னு கேட்டுதான் அல்லாஹ்ட்ட இரணத்தை கொடுன்னு கேட்டு விட்டோம். நீங்க வியாபாரத்தில் கல்லாவில் உட்காருங்க, கொடுப்பவனாக அவன் இருக்கிறான். கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டாச்சு. என் பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு ரிஸ்க் வழங்குவாயாக. 3வது கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பக்தினி, என்னை நேர்வழியிலேயே கடைசி மூச்சு வரைக்கும் வாழச் செய்வாயா. அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயா. எத்தனையோ பெரிய மனிதர்கள், எத்தனையோ சீதேவிகள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க, நிறைய தொழுதாங்க, கடைசி நேரத்தில் வழிகட்டு மூத்தா போயிட்டாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. எத்தனை பெரிய மனிதர்களுடைய கடைசி காலம் ஈமான் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நபிமார்களும் சாலிஹீன்களும் நாதாக்களும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள், எங்க ரூஹு பிரியும் போது ஈமானோட பெரிய தௌஃபீக் செய்வாயா. அல்லாஹ் அந்த நபிமார்கள் கேட்ட துஆவை நமக்கும் கபூல் செய்து தருவார். உலகத்தில் எங்கும் வாழலாம், கடல் கடந்த நாடுகளில் பறந்து கூட வாழ்ந்து பறக்கத்தை பெறலாம். ஆனால் ஹயாத் வரைக்கும் ஈமானோடு வாழலாம். ஹயாத் வரைக்கும் ஈமான் இருக்கும். ரூஹு பிரியும் போது கலிமாவோடு பிரியும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களை அல்லாஹ் மூமின்களாகவே மன்னரையில் எழுப்புவானா. மஹ்ஷரிலே நபிமார்களோடு அவர்களை தங்க தௌஃபீக் செய்வானா. என் வாழ்க்கையெல்லாம் நான் நேர்வழியில் இருக்க செய்வாயாக. நபி அவர்கள் தஹஜ்ஜுத்தில் கேட்கிற துஆ, முதலிலே என் பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹ்வே எனக்கு ரிஸ்க் வழங்குவாயாக. வாழ்க்கையில எந்த பிரச்சனை வராம ரிஸ்க் தேடி வந்துகிட்டே இருக்கும்.
என்னை நேர்வழிப்படுத்துவாயாக. காலமெல்லாம் நான் நேர்வழியில் இருக்கிற வழி தவறி விடக்கூடாது, வாழ்க்கையில் தடம் புரண்டு போயிடக்கூடாது. எத்தனையோ பேர் இளமையை பாழாக்கிட்டாங்க, எத்தனையோ பேர் குடியில் அழிஞ்சு போனாங்க, எத்தனையோ பேர் பெண்கள் அழிஞ்சு போனாங்க, எத்தனையோ பேர் காசுக்கு அடிமைப்பட்டு அழிஞ்சு போனாங்க, எத்தனையோ பேர் ஹராமான வழிகளில் வாழ்க்கையை அழித்துக் கொண்டார்கள், எத்தனையோ பேர் உலகத்தின் மோகத்தில் முங்கி போனார்கள். அல்லாஹ் நம்மை ஈமானோடு அமல்களோடு நல்ல நிலை பாதுகாத்து வைக்கிறார் என்று சொன்னார். அதற்கு நன்றி செலுத்த வேண்டாமா அன்பர்களே? அப்ப என்னை நேர்வழியிலே இருக்க செய்வாயாக. நாலாவது ஒரு விஷயம் கேட்கிறாங்க, வஆஃபினி ஹயாத் வரைக்கும் அல்லாஹ் என்னை சுகத்தோடு வாழ வைப்பாயா. எப்படிப்பட்ட துவா! வாழ்க்கையில சுகம் குன்றினால் எல்லாம் போய்விடும். கோடி கோடி சொத்து இருந்தாலும் சுகம் இல்லையா, எல்லாம் ஸ்தம்பித்து விடும். நம்ம மனைவி மக்கள் நிம்மதி இழந்து போவார்கள். நம்ம வீட்டுல யாருக்காவது பெண்களுக்கு சுகம் இல்லையா, நம்ம என்னதான் சம்பாதித்தாலும் மனசு உடைந்து போவோம். நமக்கு சுகம் இல்லையா, நம்ம பெண்கள் நிம்மதி உடைந்து விடுவார்கள். நமது பிள்ளைகளுக்கு சுகம் இல்லையா, குடும்பமே அஸ்தமிச்சு போயிடும். முடக்கம் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஒருத்தர் போய் ஆஸ்பத்திரியில படுத்துட்டா எவ்வளவு பெரிய சோதனை. ஒருவர் மருத்துவமனையிலே சிக்கினார், எத்தனை பெரிய சோதனை. உயிரோட்டமான அற்புதமான அருள் நிறைந்த பிரார்த்தனை. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா, விட்டுறக்கூடாது. இதை கேட்டுட்டு தான் தஹஜ்ஜுத் ஆரம்பிக்கலாம். நாலாவது கேட்டது, ஹயாத் வரையிலும் ரஹ்மானே கிருபையாளனே என்னை சுகத்தோடு வாழ வைப்பாயா. சாந்தரவி கேட்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வஹ்தினி வர்ஸுக்னி வஆஃபினி என்று கேட்டுவிட்டு கடைசியாக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் எனக்கு நாளை மறுமையில நற்பாக்கியத்தை கொடுத்து கேட்டு அந்த பிரார்த்தனை நிறைவு செய்துட்டு தொழுகை ஆரம்பிப்பார்கள் என்று அண்ணல் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தஹஜ்ஜத் குறித்து ஒரு செய்தி இடையிலே நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். தஹஜ்ஜத்துக்கு அவங்க எழுந்திருப்பார்கள், எழுந்திருச்சு மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. என்ன ஓதுவாங்கிறது உங்களுக்கு இடையில நான் அந்த செய்தியை, இது ஒரு நல்ல சொல்ல வேண்டிய தருணம் அந்த பகுதி என்பதால் நினைவுபடுத்தி இருக்கிறேன். நாம இது ரெண்டு விஷயத்தை இன்னிலிருந்து ஹயாத் ஆக்குறோம். ஹயாத் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம தஹஜ்ஜத் தொழுகிறோம். இன்ஷா அல்லாஹ் ஹயாத் வரைக்கும் தஹஜ்ஜத்துல அல்லாஹ் மறுக்க கூடாது என்று முடிவெடுத்த நேரம், அல்லாஹ் கொடுக்க ஆசைப்படுகிற நேரம், அல்லாஹ் இந்த கேள்வி நான் கொடுக்கிறேன் என்று இந்த வானத்தில் இறங்கி சொல்கிற நேரம், அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த 50 திக்ரையும் 4 அற்புதமான பிரார்த்தனைகளையும் சொல்லி தந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம விட்டுறக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்ம பெண்களுக்கும் நமது வீட்டு பிள்ளைகளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமையான சஹாபிகள். அந்த நேரத்தில் ஒருத்தர் நபி சந்திப்பதற்கு அந்த அகால பணியில மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறார். இருட்டு நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, இந்த இருட்டில் இந்த பணியில். அப்போதெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகை வீட்டுல தொழுகிறது. தஹஜ்ஜத் பெரும்பாலும் வீட்டுல தொழுகிறது. ராத்திரியின் கடைசி தொழுகையும் வீட்டுல தான் தொழணும். பகலின் முதல் தொழுகையும் வீட்டுல தொழணும். ராத்திரி கடைசி தொழுகை வித்ர் தொழுகை. இஷாவுடைய சுன்னத்தெல்லாம் பள்ளியில தொழுதணும், ஷூரால போய் தொழுது அங்க தொழுதணும். வித்ர் தொழுகை 3 ரக்காத். எனவே வித்ர்னா நோம்புலதான் தொழணும்னு நினைச்சு வச்சிருக்காங்க. டெய்லி வித்ர் இருக்கு. வித்ர் தொழுகை 3 ரக்காத் வீட்டுல போய் தொழணும். காலையில தஹஜ்ஜத்தை தொழுது விட்டு சுபுகு பாங்கு சொன்னவுடன் சுபுடைய சுன்னத் 2 ரக்காத் வீட்டுல தொழுதணும். தொழுதுட்டு பள்ளிவாசல்ல போய் ஃபர்த தொழணும். சுபுடைய சுன்னத் தொழுகை எங்க தொழணும்? வீட்டுல தொழணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறான், வித்ரு தொழுகையும் சுபுடைய சுன்னத்தையும் வீட்டுல தொழுதா அவருக்கு கிடைக்கிற பாக்கியம் சிலது வருது. என்ன பெரிய பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னா, அவர் மௌத்தாகும் போது சொர்க்கத்தில் அவருடைய இடத்தை பார்த்துட்டு தான் ரூஹு பிரியும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் தௌஃபீக் செய். வாழ்க்கையில சில உயர்ந்த இடத்தை எல்லாம் நம்ம பெற்று விட்ட பின்னால்தான் நம்ம ரூஹு பிரியும். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், அந்த தோழர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தஹஜ்ஜத் நேரத்துல வீட்டுல எல்லாரும் தொழுவாங்க. மஸ்ஜிது நபவியில நபியினுடைய வீட்டிலே நபி தொழுகிற அந்த இடத்துல அந்த பள்ளியில
அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கிறாங்க, இந்த நேரத்தில் ஒருத்தர் இங்கே வந்திருப்பார் என்றால் இந்த ஆகால பணியிலே, இந்த அதிகமான குளிர் வாட்டும் இந்த நேரத்தில் எத்தனை பெரிய தேவை உடையவராக வந்திருப்பார். இங்கு இப்போது ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தேவை எவ்வளவு இருக்கும். இருட்டில் முகம் பார்க்க முடியவில்லை. சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுது விட்டு எழுந்திருத்து வருகிறார்கள். அவர்களும் நபியை நோக்கி வருகிறார்கள். நபி பார்க்கிறாங்க அவருடைய முகத்தை. அவர் கிட்ட வந்தவுடன் பார்த்து கொண்டார்கள். அந்த ரபியத்துல் அஸ்லமி, நீங்க ரபியத்துல் அஸ்லமி தானே என்று கேட்கிறார்கள். அந்த சஹாபி ஆம் என்று சொன்னார். சையதுனா ரபியத்துல் அஸ்லமி, நபியினுடைய பணியாளர். அவங்க வந்து நிக்கிறாங்க. உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ரபியத்துல் அஸ்லமி, இந்த அகால நேரத்தில் அதிகமான பனி வாட்டி வதைக்கும் இந்த சமயம் இங்க வந்திருக்கிறீர்களே, உங்களுடைய தேவை என்னன்னு கேட்கிறாங்க. ஏன்னா பெரிய தேவைகள் தானே நீங்க வந்திருக்கணும். அவங்க சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு தேவையும் இல்லை நாயகமே, நான் ஒரு ஆசைப்பட்டேன். நான் காலையில எழுந்திரித்தவுடன் முதல் முறையாக இந்த கண்ணை திறந்து பார்க்கும் பூரணமான பார்வை, தங்கள் பரக்கத்தான உடலை பார்க்க ஆசைப்பட்டேன். தங்களது திருமுகத்தை முதல்ல பார்த்துவிட்டு முதல் என்னுடைய வேலையாக தங்களுக்கு ஏதாவது பணிவிடை செய்யலாம் என்று வந்தேன் என்றார். எப்படிப்பட்ட சஹாபாக்கள்! வாழ்க்கையிலே அவர்களுக்கு நிகர் யாரை சொல்ல முடியும்? நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமையான தோழர்களுக்கு இந்த உலகத்திலே உதாரணம் காட்ட முடியுமா? நிகர்களை சொல்லிவிட முடியுமா? உலகத்தில் வேறு யாருக்காவது இப்படிப்பட்ட தோழர்கள் கிடைத்திருப்பார்கள் என்று வரலாற்றில் எந்த ஒரு மூளை பகுதியிலேயாவது பார்க்க முடியுமா? நாம் எழுந்திருத்தவுடன் என்னுடைய 2 கண்களால் தங்களது திருமேனியையும் திருமுகத்தையும் பார்க்க வேண்டும். தாங்களுக்கு ஏதேனும் ஒரு பணிவிடை செய்ய வேண்டும் என்று வந்தேன். குளிர்ந்து போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் அருமை தோழர்களினுடைய அந்த ஈர்ப்பு தன்மைகளாலே அன்னலாரோடு அந்த பெருமக்கள் தங்களை இழந்திருக்கும் அந்த நிலையை கண்டு மகிழ்ச்சியின் உச்சகட்டம் நபி அவர்களுக்கு. அல்லாஹ்வோடு நெருங்கி இருக்கிற தஹஜ்ஜத் நேரம். நபி அவங்க சொன்னார்களாம், நபியா, இப்போ நீங்க ஒரு நல்ல கட்டத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது விருப்பம்னா என்கிட்ட கேளுங்க, நான் அதை இப்ப தந்துடுறேன்னா. ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏன்னா நபி அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், குளிர்ந்து போய் இருக்கிறார்கள். உங்க தேவை ஏதாவது இருந்தா கேளுங்க. ஏன்னா என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்கள், எனக்கு ஹிதமத் செய்ய வந்திருக்கிறீங்க. யாராவது நம்மை வந்து ஒரு புனிதமான நேரத்துல சந்திச்சு நமக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்னு வந்திருக்கிறேன்னா நம்ம மனசு எவ்வளவு குளிர்ந்து போயிடும். நான் உங்களை வந்து சந்திக்க தான் வந்தேன், உங்களுக்கு துஆ செய்ய வந்தேன் அப்படின்னா அந்த இஹ்லாஸை பார்த்து அவங்க எவ்வளவு நிறைந்து விடுவார்கள். நபி அவங்க சொல்றாங்க, நீங்க எனக்கு தொண்டுக்காக வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னா. என்ன கேட்டாலும் தர்றேன்டா. சுப்ஹானல்லாஹ். நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா பெரிய லிஸ்டே கொடுத்துருவோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லவா சொல்கிறார்கள், கேளுங்கள் கொடுக்கிறேன் என்று. எதை கேட்டாலும் கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? ரபியத்துல் அஸ்லமி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், லைஸலி ஹாஜா, எனக்கு எந்த தேவையும் இல்லைன்னு சொன்னான். எந்த தேவையும் இல்லை. கேட்பதற்கு என்ன இருக்கிறது? எனக்கு தேவைகள் என்று ஒன்றுமே இல்லை. என்னுடைய நோக்கம் எல்லாம், என் விருப்பம் எல்லாம் தங்களுக்கு ஏதேனும் பணிவிடை செய்தால் என் வாழ்க்கை மொத்தமும் நிம்மதியாகிவிடும். அது ஒண்ணும் வேண்டாம், உங்க முகத்தை பார்த்தாலே போதும். இது வார்த்தையின் அலங்காரங்கள் இல்லை, மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லை, இதயபூர்வமாக வெளிப்பட்ட வார்த்தைகளும் வாழ்க்கையில் உணர்வோடு கலந்த அன்பும் இது. சஹாபிகள் நபியோடு உணர்வோடு கலந்த அன்பு இது. எனக்கு தேவை என்று ஒன்றுமில்லை நாயகமே என்கிறார். ஏதாவது கேளுங்களேன். நபிக்கு விருப்பமே இல்லை, ஏதாவது கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர். இல்லை என்று சொன்னதே இல்லை. கேட்பவர்களுக்கு மாத்திரமல்ல, கேளாதவர்களுக்கும் கொடுத்து பழகியவர்கள். இங்கே கொடுக்க நினைக்கிறார்கள். அவரின் குறிக்கோள் எல்லாம், நான் எதையும் பெறுவதற்கு இங்கே வரவில்லை, தங்களது மேலான அன்புக்காக வந்திருக்கிறேன். திரும்ப திரும்ப கேட்டாங்க. கடைசியா சொன்னார், எனக்கு ஒரே ஒரு தேவை இருக்கு, ஆனா நீங்க கட்டாயமா கொடுப்பீங்களான்னு கேட்கிறார். எதையும் கேளுங்கள் தருகிறேன் என்கிறார்கள் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றுமே லைஸலி ஹாஜா, தேவையே இல்லை என்று சொல்கிறார். கண்மணி ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப திரும்ப சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற போது
ஹஜ்ரத் ரபியத்துல் அஸ்லமி கடைசியாக சொன்னார், ஒரு தேவை இருக்கிறது, நாங்க கொடுப்பீர்களா? கட்டாயமா கொடுப்பீங்கன்னா நான் கேட்கிறேன்னா, நீ கேளுப்பா கொடுக்கிறேன்னா. அவங்க கேட்டாங்களா, முராஃபகத்துக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு தேவை, இந்த உலகத்துல உங்க முகத்தை பார்த்து பார்த்து பேரின்பம் பெறுகிறேன்னா, உங்களது பணிவிடையில இருந்து பேரின்பம் பெறுகிறேன்னா, எனக்காக ஒரே ஒரு தேவை தாங்க பூர்த்தி செய்து தரணும், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உங்களது நண்பராக இருக்க துஆ செய்யுங்க, உங்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் இருக்கணும். அல்லாஹ் அக்பர். சொர்க்கம் கிடைக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய வேலை இல்லை, சொர்க்கம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, சொர்க்கத்தில் தாங்களது அருகாமையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வார். சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருகாமையில் சொர்க்கபதியில் இருக்கணும், அன்னலார பார்த்து பார்த்து பேரின்பாடே. அந்த ஒண்ணும் எனக்கு தேவைன்னு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "எப்பா சாதாரண விஷயத்தை கேட்கலையப்பா, ரொம்ப பெரிய விஷயமாச்சே." எவ்வளவு பெரிய விஷயம். சரி, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும்னா, நீங்க ஒரு உதவி எனக்கு செய்வீர்களான்னு கேட்டாங்க. என்னனாலும் நான் செய்யறேங்கிறா, என்னனாலும் செய்யறேன், ஆனா எங்களுக்கு தாங்களோடு அந்த தோழமை உணர்வோடு சொர்க்கப்பதியில் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் கேட்டுட்டேன், அல்லாஹ் உனக்கு தந்துருவான், நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பான். நீங்க ஒரு உதவி செய்யணும், எனக்காக நீங்கள் ஒரு உதவி செய்யுங்கள், வாழும் காலம் எல்லாம் அதிகமாக சுஜூது செய்யுங்கள் என்றார். அதிகமா சுஜூது செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் அந்த இடத்தை வாங்கி தரேன். சுஜூது அதிகமா தொழுவுங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதிகமாக தொழுங்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த இடம். அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை சந்தோஷம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. எப்பமாவது நம்ம தொழுகை விடுற நிலைமை வந்தா இதையெல்லாம் ஞாபகத்தை வச்சு பார்க்கணும். எந்த சூழ்நிலைகளிலும் தொழுகை விடப்பட்ட கூட. வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் வரலாம், 1000 வேலைகள் வரலாம், 1000 பலங்கள் ஏற்படலாம், ஆனால் அத்தனைக்கும் சக்தி கொடுப்பது தொழுகைதான். தொழுகையையும் தீனையும் அல்லாஹ்வின் தொடர்பையும் ரசூலின் வாழ்க்கையும் விட்டுவிட்டு துன்யாவில் எத்தனை பெரிய ஈடேற்றம் கிடைத்தாலும் அத்தனையும் பரக்கத்து இருக்காது. நம்ம பரக்கத்தோடு அனுபவிக்க அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அற்புதமான சஹாபி பெருமக்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய இடத்தை எட்டி பிடித்தவர்கள், பரிசுத்தமான உணர்வுடையவர்கள், நபியோடு இரண்டர கலந்து வாழ்ந்தவர்கள், அன்பில் நபி அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தவர்கள், தங்களது சுகம் தங்களது வாழ்க்கை அனைத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவர்கள் தங்களது இதயத்தில் இடம் பதிவு செய்தார். அது மாத்திரம் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருமக்களை எப்படி பண்படுத்தினார்கள் என்று சொன்னார், மன்னிக்கும் மனப்பான்மையை கொடுத்தார். இன்னைக்கெல்லாம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதுன்னா, யாராவது ஏதாவது நமக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்கள மன்னிக்கிறது இல்லை. சில பேர் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த உறவை பகைத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அவர் ஜனாசாவுல கூட நான் போய் நிக்க மாட்டேன்னு சபதம் எடுத்தவங்களா இருக்காங்க. ஜனாசாவுக்கு கூட போக மாட்டேன், அவர் அப்படி என்னை பேசினார். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், விவகாரங்கள் வரலாம், அண்ணன் தம்பி சண்டைகள் வரலாம், அக்கா தங்கச்சியின் உறவுகளில் சில இடைவெளிகள் ஏற்படலாம், கணவன் மனைவிக்கிடையே சில இடைவெளிகள் ஏற்படலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சில இடைவெளிகள் வரலாம். அதையெல்லாம் அடுத்த கணம் மறக்க வேண்டும். வாழ்க்கையில் நினைத்துக் கொண்டே வாழ்ந்தால் உறவுகள் பாதிக்கப்படும் என்று சொன்னார். எத்தனை பெரிய வணக்கம் இருந்தாலும் சொர்க்க வாடை கிடைக்காது. சேர்த்து சேர்த்து கொண்டு போகணும். சஹாபாக்கிட்ட மன்னிக்கிற தன்மை நிறைய இருந்துச்சு. வரலாற்றிலே ஒரு அற்புதமான செய்தி, உஹது யுத்தத்திலே ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முதுமையானவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, நீங்க யுத்தத்துல கலக்க வேண்டாமே. முதுமை, உங்க வாள் எடுத்து போர் செய்கிற பலம் குறைந்திருப்பாரு, நீங்க வர வேண்டாம் சொல்லியிருந்தாங்க. யுத்தம் உச்ச நிலை அடைந்தது. போர்க்களத்தில் பிரச்சனை பெருசாகுது. ஷைத்தான் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டால் முஸ்லிம்களை தாக்குற ஒரு சூழ்நிலை உண்டாயி, தெரியல யார் எதிரி யார் முஸ்லிம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அரபுகள் எல்லாரும் தலப்பா கட்டி இருப்பாங்க. இஸ்லாத்துக்கு எதிராக போருக்கு வந்தாங்க, அவங்கள்டையும் தாடி இருக்கும், தலப்பாரு. அந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. அந்த நேரம்
ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவங்க அந்த யமானுக்கு வயசு ரொம்ப முதுமை, அவங்கள நீங்க போர்ல கலக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கடைசி வரைக்கும் உட்கார்ந்துட்டாங்க. இப்ப போர்க்கள சூழ்நிலை மாறுது. அப்ப அவங்க புறப்பட்டு வந்தாங்க. சரி நம்ம போர்ல கலக்க வேண்டாம், முதுமையான காலம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக போவோம், போற வழியில ஒரு காலம் நமக்கு ஷஹீத் ஆயிட்டோம்னா இந்த வயசுல இந்த யுத்தத்துல ஷஹீதாம எந்த காலத்தை போய் நம்ம வாழ்ந்து எதை பெற போகிறோம்? அல்லாஹ்வின் பாதையில ஷஹீதான அந்த அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்தது அப்படி ஒரு என்ன மனசுல வந்துச்சு. இருந்தாலும் நபி போர்ல கலக்க வேண்டாம் சொன்னாங்க. நம்ம நபியவே சந்திச்சிரோன்னு புறப்பட்டு வர்றாங்க. வர்ற வழியில அவங்க நபியை சந்திக்க சஹாபாக்களுடைய தர்பாரை நோக்கி வர்றாங்க. ஷைத்தான் என்ன பண்ணா ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி விட்டுட்டான். சஹாபாக்களை பார்த்து சஹாபிகள் முன்னால போறாங்க. சஹாபிகளை கூப்பிட்டு ஷைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி ஒரு சத்தத்தை ஏற்படுத்தினா பின்னால் திரும்பி பாருங்கள், எதிரிகள் உங்களை விரட்டிட்டு வர்றாங்க. திரும்பி பார்க்கறாங்க, வாளோடு வந்துட்டு இருக்கிறாங்க யமான். அவங்களுக்கு இது யமானாக தெரியவில்லை, யாரோ எதிரி என்று முன்னால போன சஹாபிகள் படை பின்னால திரும்பிட்டாங்க. திரும்பி இவர்களை போய் தாக்க நினைக்க அவங்க ஒண்ணுமே சொல்லலை. ஏன்னா அவங்க சீதே வயசானவங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன நடந்தாலும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு போனா சரி அப்படின்னு வந்திருக்காங்க. சஹாபிகள் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இந்த கூட்டத்துல போனவர்களில் அவர்கள் பெற்றெடுத்த அருமையான மகனார் ஹுதைஃபா ரலியல்லாஹு இருக்கிறார். ஹுதைஃபா யாரு? சாஹிபு சிர், பெருமானாருடைய அந்தரங்க காரியதரிசி. ரகசிய செய்திகள் எல்லாம் ஹுதைஃபா இடத்துல தான் இருக்கும். ஹுதைஃபா இப்னுல் யமான் படிச்சிருக்கிறோம், அவங்கள்ட்ட தான் ரகசிய செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்களுடைய காலத்துக்கு பின்னால ஏதாவது ஒரு ஜனாசா பள்ளிக்கு வந்துச்சுன்னா அந்த ஜனாசாவுல கலக்கவா வேண்டாமா, ஹுதைஃபா நிக்கிறாங்களான்னு பாருங்க பார்க்கலாம். ஹுதைஃபா நின்னாங்கன்னா உமர் வந்துருவாங்க. ஏன்னா யாரு முனாஃபிக்கு யாரு நல்லவர்கள் என்ற பட்டியல் ஹுதைஃபா கையில இருந்துச்சு. ஒரு கட்டத்துல ஹஜ்ரத் ஹுதைஃபாவை கூப்பிட்டு உமர் இப்னு கத்தாப் கேட்டாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டியலை கொடுத்தாங்களே அதுல என் பேர் இருக்கான்னு கேட்டாங்க. பயம், சீதேவிகள். அந்த ஹுதைஃபா அவங்க தகப்பனார். சஹாபிகள் போய் தாக்குறாங்க. அவங்க பார்த்துட்டாங்க, திரும்பி பார்க்கறாங்க, தன்னுடைய வாப்பா அடிபடுகிறார். சஹாபிகள் அவங்களை தாக்குறாங்க, ஓடி போனாங்க. அபி அபி அபி, தோழர்களே என் தகப்பனார் விடுங்கள், என் தகப்பனார் என்று சத்தமிடுறாங்க. சஹாபிகள் திரும்பி கூட பார்க்கல, ஏத்து கூட கவனிக்கல. அவங்க சரமாரியாக வாளால் தாக்குறாங்க. கடைசியாக ஒரு சஹாபி அவங்கள தலையை தூக்கி வெட்டுறதுக்கு முயற்சிக்கும் போது என் தகப்பனார் தகப்பனார் துடிக்கிறாங்க, அவங்க வெட்டிட்டாங்க. தன் கண் முன்னால் தன்னை பெற்றெடுத்த சீதேவி யமான் தன்னுடைய அருமை தோழர்களால் கொல்லப்படுகிறார். இதை அவன் சொல்லலன்னா பரவாயில்லை, அவங்க சொல்றாங்க. சைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி நடந்து போச்சு. அந்த சொல்லு காதுல விழல, காதுல விழுந்துச்சுனாலும் கவனம் எடுக்கிறதுக்கு இல்ல. போர்க்களத்தினுடைய அந்த பரபரப்பான சூழலில் எதிரிகள் பின்னால் வருகிறார்கள் என்று கேட்ட ஒரு செய்தி அவர்களை அந்த செய்தியின் பக்கம், ஹுதைஃபாவின் வார்த்தையின் பக்கம் கவனம் செலுத்த முடியாமல் மாற்றி மாற்றி ஒருவருக்கொருவர் தாக்கி கடைசியாக ஒரு சஹாபி அவங்க கழுத்தை முறிக்கிறார்கள். ஹஜ்ரத் யமான் இரத்த வெள்ளத்தில் ஷஹீதாகிறார். கண்கூடாக அதை பார்த்து துடித்து போன யமான் அவர்களின் அருமையான மகனார் ஹுதைஃபா ரலியல்லாஹு சஹாபிகளை பார்த்து உடனே சொன்ன வார்த்தை ஹதீஸ் பதிவு செய்கிறது, யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் மன்னிப்பானாக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் மன்னிப்பானாக, உங்கள் மீது குற்றம் பிடிக்காமல் இருப்பானாக. ஒரு சஹாபியை கொன்று விட்டீர்களே என்று அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் இருப்பானாக. எங்க படிச்சாங்க இந்த உணர்வை? தன் தகப்பனாரை கண்முன்னால் கொன்றவர்களை இத்தனை பரிசுத்தமான உணர்வுகளோடு மிக புனிதமான துஆக்களை கொண்டு அல்லாஹ்வின் மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது சொன்னாங்க. முக்கியம் இல்ல, அல்லாஹ் நாளை மறுமையில தண்டனை கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் பக்கிய தொகை ஹஜ்ரத் ஹுதைஃபா இடத்தில் தன்னுடைய தகப்பனாரை யார் கொன்றார்களோ அவர்களுக்காக அவர்கள் வாழ்நாள் முழுவதிலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். தொழுகை முடிஞ்சோட கேட்பாங்களா, யார்தான் என் தகப்பனாரை கொன்னவங்களை நீ மன்னிச்சது? 5 வேளை தொழுகைக்கு பின்னால மிகச்சிறந்த மனிதர்கள். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் வாழும் என்னுடைய நூற்றாண்டில் வாழ்கிறவர்கள் தான் மனித புனிதர்கள். நான் சஹாபிகளை அடையாளம் காட்டுகிறார் இந்த சமுதாயத்திற்கு, அவர்கள் எத்தனை உயர்ந்த மனிதர்கள் என்று. இன்னைக்கு நாம பின்பற்றுவதற்கு வேற யார் இருக்கிறாங்க? சஹாபிகளை விட்டு பரிசுத்தமான தன்மைகள் அனைத்தையும் ஒருங்கே பெறுகிறார்.
இல்லையா? எந்த சூழலிலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்தார்கள் என்பதை தாண்டி பக்குவம் நிறைந்த பண்பாளர்களாக இந்த மண்ணில் தங்களை அடையாளம் காட்டுகிறார்கள். உலகத்துல இன்னைக்கு யாரா இருக்கட்டுங்க, எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும், அமைதியான ஆளுதான், பொறுமையான ஆளுதான், சாந்தமான ஆளுதான், தனக்கு முன்னாடி இப்படி ஒரு தவறு நடக்கும் போது எப்படிப்பா அநியாயமா கொண்டுட்டீங்களே, அப்படி செய்துட்டீங்களே, ஒரு வேதனை தழும்புகள் வார்த்தைகளை கொட்டிடுவோம். அப்புறம் தான் யோசிப்போம், மன்னிப்பு கேட்போம். அவர்கள் முடித்தவுடன் சொன்ன வார்த்தை அல்லாஹ் உங்களை எல்லாம் மன்னிக்கட்டும் என்று சொன்னதோடு இல்லாமல் காலமெல்லாம் மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னார். அந்த வாழ்க்கையை நபி அவர்களால் வார்த்து கொடுக்கப்பட்ட பெருமக்கள், மிக பரிசுத்தமானவர்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கைங்கிறது வரலாறு படிப்பதற்கு இல்லை, உங்களுக்கும் எனக்கும் அதில் முன்மாதிரி உண்டு என்று மார்க்கம் சொல்கிறது. அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட பெருமக்களை நமது வாழ்க்கையில் இது மாதிரி காலங்களில் பின்பற்றி நடக்க தௌஃபீக் செய்வார். அதனால குடும்பத்துல வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை மன்னிச்சு முதல்ல பழகணும். நம்ம ஸ்டாஃப் ஒரு தப்பு பண்ணிட்டா அவனை மன்னிச்சு பழகுவோம். நம்ம கடையில வேலை செய்யலாம், தப்பு பண்றான், அவனை மன்னிச்சு பழகுவோம். கண்டிக்கிறதுக்கு பதம் இருக்குது, மன்னிக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்குது. அதுக்கு பின்னால மாற்றம், மனைவி தப்பு பண்ணலாம், மன்னிச்சு பழகுவோம். நம்ம பிள்ளைங்க தவறு செய்யலாம், நம்முடைய உடன்பிறப்புகள் தவறு செய்யலாம், ஏதாவது நம்ம மனசுக்கு பிடிக்காம நடக்கலாம், அதை மன்னித்து பழகி பாருங்கள். அல்லாஹ் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்துவார். அதற்கு நடவடிக்கை எடுத்து பாருங்கள். அதன் பின் விளைவு எப்படி இருக்கும்? அந்த பிரச்சனை வலுத்து போகும். பிரச்சனையை வளர விடக்கூடாது. பிரச்சனையை க்ளோஸ் பண்ணணுமா? மன்னிக்கிற வாழ்க்கையை ரசூல் கற்றுக் கொடுக்கிறாங்க. திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையாக அல்லாஹ் குர்ஆன்ல எந்த ஆயத்து வந்தாலும் அவங்க சொல்லுவாங்க 50 ஆயத்தை நான் மனப்பாடம் செய்தேன். நாங்கள் ஒரு சாபி வருஷம் எத்தனை ஆச்சு? 13 வருஷம் ஆச்சு. 13 வருடங்களாக 50 ஆயத்துக்கள். ஆமா, 50 ஆயத்துக்களை உள்வாங்கியதற்கு பின்னால் தான் அடுத்த ஆயத்துக்கு போறது. ஒரு ஆயத்தை வாழ்றது படிக்கிறது இல்லை, அந்த ஆயத்தை வாழ்க்கை கொண்டு வர்றது. தொழுகையில வெற்றின்னு சொன்னானா தொழுகை வெற்றிக்குரிய தொழுகையாக மாற்ற பின்னால்தான் அடுத்த ஆயத்துக்கு வர்றது. நம்ம தொழுகை இருக்குது, அது வெற்றிக்குரிய தொழுகையாக இருந்ததா? கையேந்துனா பிரச்சனை சால்வ் ஆயிடும். 2 ரக்காத் தொழுது கையேந்துனா நம்ம 8 ரக்காத் தொழுதும் பிரச்சனை தீரலையே. யோசிக்க வேண்டுமா இல்லையா? சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போனாங்க, போயிட்டு வர்றாங்க. வர்ற வழியில ராத்திரி நேரம், இருட்டு நேரம், வாகன கோவில் கழுதையில வந்துட்டு இருக்காங்க. சாமி போறாங்க, அவங்களுடைய கோவில் கழுதை திடீர்னு கீழே படுத்துட்டு இரவு நேரத்தில், அகால நேரம், இருட்டு நேரம், யார்கிட்ட பதிவு தெரியாது. நம்ம ராத்திரிக்கு வர்றோம், கார் திடீர்னு மக்கர் பண்ணுது, திடீர்னு ஏதாவது கார் ஓடுறது இல்லை, அது பெரிய பிரச்சனையா இருக்குது. அதுக்கு ஏற்பட முடியல. ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அங்க நிப்பாட்டி 4 கார் வரும், அந்த நிப்பாட்டி என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இருட்டு நேரம், ஒருத்தர் வரல. ஆனா இந்த படை பின்னால வந்துட்டு இருக்காங்க சஹாபாக்கள். இவங்க கோவேரி கழுதை கீழே விழுந்துச்சு, தட்டினாங்க, உசுப்புனாங்க, மௌத்தா போயிட்டு. அவர்கள் பயணம் செய்த கோவேரி கழுதை மௌத்தா போச்சு. ஆனா ராத்திரி ஊருக்கு வரணும். பின்னால சஹாபாக்கள் வர்றாங்க. வந்த உடனே அவங்க நிப்பாட்டி என்னன்னாங்க, தட்டி பார்த்தாங்க, உசு பார்த்தா மௌத்தா போச்சு. வாகனமா இருந்தா அவங்கள்ட்ட ஏதாவது ஆயுதம் இருக்கு, சரி செய்யலாம், சொல்லலாம். கார் சாக்கடை 2 பேர் வந்து சாக்கடை தந்துட்டு போயிடுவாங்க. இதை என்ன செய்ய முடியும்? மௌத்தால போச்சு. அன்னைக்குள்ள வாகனம், குதிரை, கோவேரி கழுதை, ஒட்டகம் மௌத்தா போச்சு. உடனே இந்த சாமி வச்சுறாங்க, அதோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு எங்க பின்னால ஏறிடுப்பா, நம்ம சமாளிச்சு போய்